ஓகே, சோ இன்னைக்கு நம்மளுடைய நாங்க ரெடி நீங்க ரெடியாக்கு ரெண்டு அழகான குடும்பம் வந்திருக்காங்க. சிங்கப்பெண்ணை மற்றும் எதிர்நீச்சல். வணக்கம் 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 வணக்கம். எதிர்நீச்சல் குடும்பம் இன்னைக்கு எல்லா கேம்ஸ், டான்ஸ், பாட்டுக்கெல்லாம் ரெடியா வந்திருக்கீங்களா? சொல்லுங்க. நாங்க ரெடி. அப்படியா? நாங்க ரெடி, நீங்க ரெடியா? ரெடி. சோ இன்னைக்கு கிராமத்து செட்டப்ல கொண்டாட போறது மண் வாசனை சுற்று. இங்க பாரு, நம்ம கரிகாலனா மம்முட்டி எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டாரு ரெடியா. இல்ல ஒரே விஷயம், அவங்க சிங்கப்பெண்ணை குடும்பம் சொன்னீங்கல்ல, அந்த குடும்பத்துல எத்தனை பேர் எதிர்நீச்சல் போடலாம். ஆனா எதிர்நீச்சல் குடும்பத்துல இருக்க பெண்கள் எல்லாமே சிங்க பெண்கள் தான். சோ ரெண்டுமே சண்டிங்கல. நாங்க ரெடி. நாங்க இறங்கினா எல்லாமே தவிடு பொடி. அவருக்கே தாள எங்க அண்ணன் தான். தவிடு பொடி ஏத்த பொடி மூக்கு பொடியா. சோ ரெண்டு டீமுமே பல சேட்டைகளுக்கும் போட்டிகளுக்கும் தயாரா வந்திருக்காங்க. சோ டைரக்டா ஷோக்குள்ள போயிரலாம். ப்ளீஸ் டேக் யுவர் சீட்ஸ். இப்போ நம்ம ஷோக்கு ரெண்டு பேர் வர போறாங்க. எஸ், நான் அததான் எங்களுடைய லவ்லி ஜட்ஜஸ். சோ ஒருத்தங்களை பத்தி சொல்லணும்னா such a sweetheart இவங்க, எங்களுடைய பில்லர் ஆஃப் தி ஷோ கனிஹா மேம் அவர்கள். அவங்களுடன் இணைந்து லவ்லி ஸ்வீட்ஹார்ட் எங்களுடைய அம்பிகா மேம் அவர்கள். லெட்ஸ் வெல்கம் them. பேர் பச்சாலும் வைக்காம போனாலும் மல்லிவாசம், அது குத்தால சுகவாசம். ரெண்டு பேரும் வந்து நம்மளுடைய மண் வாசனை சுற்றுக்கு வரவேற்கிறோம். ஸோ மண் வாசனை சுற்றும் போது நீங்க என்ன எதிர்பார்த்திருக்கீங்க? திறமைக்கு எல்லை இல்லைன்னு சொல்லுவாங்க. அதுலேயும் நம்ம சன் டிவியில் திறமைசாலிங்களை மட்டும் அப்படி கொண்டு வந்து வரும்போது, திறமைசாலிகள் மேலும் மேலும் எங்கெங்கேயோ போகும்போது பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருக்குது, மனசுக்கு பெருமையாக இருக்குது. அண்ட் கனிஹா மேம், என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க மண் வாசனை சுற்றுல? எனக்கு ரொம்ப பிடிச்ச ரெண்டு குடும்பங்கள் வந்திருக்காங்க. அண்ட் இந்த மேடைகளில் ஃபேன்டாஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸஸ் பார்த்துருக்கோம். இன்னைக்கு கட்டாயமா வேற லெவலில் இருக்க போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஐ விஷ் யூ போத் தி பெஸ்ட். தேங்க் யூ so much ma'am. Please take your seats. Yeah, thank you. All the best. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஆட ரெடியா. எஸ், ஆட ரெடியால ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ண போறது சிங்கப்பெண்ணை குடும்பம். யார் வர போறீங்க? இவங்க ஆட மாட்டாங்களான்னு ஏங்கிக்கிட்டு இருக்காங்க ஒட்டுமொத்த தமிழ் மக்களும். இட்ஸ் அன்பு ஆனந்தி. யார் வர போறாங்க எதிர்நீச்சல் குடும்பத்துல? எங்க குடும்பத்துல இருந்து உலகமே காத்துட்டு இருக்கிற ஒரு பேர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நம்மளோட ரேணுகா அண்ட் ஞானம் வர போறாங்க. ஆட ரெடியால ஃபர்ஸ்ட் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறது சிங்கப்பெண்ணை குடும்பம்ல இருந்து அன்பு ஆனந்தி. வாங்க. చలకు సరిగ చేల చలకు చలకు బెలకు బెలకు வெக்கம் வந்தா பெலக்கு பெலக்கு உனக்கு குளிர்னா என்ன எடுத்து போத்திக்கோ மாமன் தோளுல மச்சம் போல ஒட்டிக்கோ அடட அல்வா துண்டு இடுப்பு உங்கிடுப்பு அழகா பத்தி கிச்சி நெருப்பு தோல் கிளப்பு சலக்கு சலக்கு சரிக சேல சலக்கு சலக்கு வெலக்கு வெலக்கு வெக்கம் வந்தா பெலக்கு பெலக்கு கடி கதவத்தா கட்டிலிச்சு தாமலிச்ச கட்டாந்தர பாய்த்ததா உடம்பு முழுக்க இப்போ ஒரு ரயில ஓடுது மச்சான் வளைச்சு நொறுக்க சொல்லி வளையில் கிஞ்சது மச்சான் அடடா அல்வா துண்டு இடுப்பு இடுப்பு அழகா பத்தி கிச்சி நெருப்பு தூள் கிளப்பு
அல்வா துண்டு இடுப்பு இடுப்பு அழகா பத்திக்கிச்சு நெருப்பு தூள் கிளப்பு ஆஹா ஆஹா அன்பு அண்ட் ஆனந்தி பயங்கரமா கலக்கிட்டீங்க. அண்ட் ஸ்டார்டிங் வித் அம்பிகா மேம், எப்படி இருந்தது அன்பு ஆனந்தியோட பெர்ஃபார்மன்ஸ்? கியூட். ஃபர்ஸ்ட் நான் கியூட் சொல்லிடுறேன். இன்னொன்று வந்து நான் கனிகா கிட்ட தான் சொல்லிட்டு இருந்தேன், இந்த 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் பசங்க ஃபெஸ்டிவல் நடக்கும் ஸ்கூலில், அதில் வந்து இப்படி இப்படி எல்லாம் ஆடுவாங்க பார்த்தீங்களா, எனக்கு அப்படியே ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷனில் 2 குழந்தைங்களை பார்க்குற மாதிரி இருந்துச்சு. க்யூட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இப்படி எல்லாம் காட்டி இப்படி எல்லாம் நிற்கும் போது அந்த குழந்தைங்க பண்ணுற மாதிரியே இருந்துச்சு. தட்ஸ் ஸோ க்யூட். அன்பு ஆனந்தி ரொம்ப அழகாக இருந்துச்சுப்பா, ரொம்ப அழகாக இருந்துச்சு. வெரி க்யூட். உங்களுடைய கமெண்ட் ரொம்ப அழகா கியூட்டா இருந்துச்சு மேம். தேங்க்யூ. அடுத்து கனியா மேம், நம்மளுடைய சலக்கு சலக்கு எப்படி இருந்தது? அதாவது இவங்களை வந்து சேர்த்து இவ்வளோ ரொமான்ஸ் பண்ணி பார்க்குறது இந்த ஸ்டேஜில் தான். ஏன்னா சீரியலில் வந்து வேற மாதிரி இருக்காங்க. ஸோ உங்கள் 2 பேரையும் சேர்த்து வச்சு இந்த மாதிரி கியூட் நாட்டி திங்ஸ், இந்த கெமிஸ்ட்ரியை லைவாக பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்கு இங்கேருந்து பார்க்கும்போது. அண்ட் மேம் சொன்ன மாதிரி இட் வாஸ் வெரி க்யூட். அண்ட் அந்த சின்ன நாட்டி திங்ஸ் நீங்கள் பண்ணது, நீங்கள் உங்களோட ஐ எக்ஸ்பிரஷன்ஸ், ஆன் த ஹோல் ரொம்ப ப்ரிட்டியாக இருந்தது. இப்போ நம்மளுடைய டீம்ல சிங்கப்பெண்ணிலே வந்து உண்மையாலுமே அந்த ஏஜ் கேட்டகரியில் இருக்க 2 பேர் இருக்காங்க. அவங்க எப்படி ஆடுறாங்கன்னு நம்ம பார்த்துடலாம் மேம். வேற யாரும் இல்லை, நம்மளுடைய கோகிலா அண்ட் முத்து தான். சலக்கு சலக்கு சரிக சேல சலக்கு சலக்கு பெலக்கு பெலக்கு வெக்கம் வந்தா பெலக்கு பெலக்கு உனக்கு குளிர்னா என்ன எடுத்து போத்திக்கோ மாமன் தோளுல மச்சம் போல ஒட்டிக்கோ அடட அல்வா துண்டு இடுப்பு இடுப்பு அழகா பத்தி கிச்சி நெருப்பு தோழி கிளப்பு. உண்மையாலுமே ஒரு சூப்பரான டான்ஸ் மேம். என்ன ஒரு சின்ன மிஸ்டேக் அப்படின்னா, அவர் வந்து சரத்குமார் சார் ஸ்டெப் போடுறதுக்கு போல தேவயானி மேம் ஸ்டெப் போட்டு இருந்தார். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும், இடுப்பு ஃபுல்லாக அப்படி போட்டு அதை மட்டும் போடுங்களேன் ஒரு நிமிஷம். எங்களுக்கு நல்லா இருந்துச்சு அதை பார்க்கறதுக்கு. ப்ளீஸ் சலக்கு சலக்கு பாருங்களேன் ஒரு டான்ஸ். ஐயோ அத்தை நீங்க பாக்கணுமே. விஷயம் தெரியாதவன் கப்புன்னு பார்த்தானா கையில சாவி தூக்கி கொடுத்துருவான். காக்காவலி மாதிரி இருக்குது. சோ நம்மளுடைய சிங்கப்பெண்ணை டீமுக்கு எவ்வளவு தங்க கட்டிஸ் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி அடுத்த டீமும் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. எதிர்நீச்சல் குடும்பத்துல இருந்து லெட்ஸ் வெல்கம் ரேணுகா ஞானா. ஏங்கண்ணே ஒரு பாட்டு படி பார்க்கலாம். எதுக்கு நீ பாட சொல்ற? சும்மா இருங்கண்ணா, ஊமையா இருந்துச்சுன்னா நீ படிக்கண்ணு. கற்பனையெல்லாம் உனக்கு கச்சிதமாக இருக்கு, கண்டது எல்லாம் கை கட்டுமா.
துடிக்குது பருவத்தின் மேலே காதல் பொறப்பது கழுத்துக்கு கீழே கொட்டப்பா ஒழுங்கு வெத்தனம் கொட்டாவாய் செவக்கம் தொட்டாதுள் பறக்கும் தொட்டாதுள் பறக்கும். வாவ், வேற லெவல் தலைவனே. கனிஹா மேம் எப்படி இருந்தது சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி ஜாலியா லவ் பண்ணி ரொமான்ஸ் பண்ணி பார்க்கறதே ரொம்ப கண்ணு குளிர்ச்சியா இருந்தது. தேங்க்யூ. அண்ட் கமிங் பேக் டு த பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஹோல்சமா இருந்தது. அதாவது டான்ஸுக்கு டான்ஸு, கிரேஸுக்கு கிரேஸு, அண்ட் ரெண்டு பேருமே ஒரு லிரிக்ஸ் விடாமல் அழகாக பாடினது. ஸோ ஆன் த ஹோல் பார்க்க பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஆன் த ஹோல் ரொம்ப கம்ப்ளீட்டாக இருந்தது இந்த பெர்ஃபார்மன்ஸ். ஹேட்ஸ் ஆஃப். தேங்க்யூ. எஸ் அம்பிகா மேம் எப்படி இருந்தது எங்க ரேணுகா ஞானமுடைய பெர்ஃபார்மன்ஸ்? அம்னி நல்லா ஆடினா அம்னி. நன்றிங்கம்மா. தேங்க்யூ மேம். அந்த கிரேஸ் அந்த முன்னால போற அந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் இருந்ததுல்ல, அந்த இதெல்லாம் ரொம்ப அழகா இருந்துச்சு. எனக்கு திடீர்னு குஷ பாக்குற மாதிரியே இருந்துச்சு. உங்க அந்த பாடி லாங்குவேஜ் அதெல்லாம் நல்லா இருந்தது. வெரி நைஸ். ரொம்ப கிரேஸ்ஃபுல்லா அழகா இருந்தது. அப்படி கண்ணுக்கு குளிர்ச்சியா இருந்துச்சு. தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். அம்பிகா மேம் வந்து அப்படியே அந்த சேர்லேயே அந்த ஸ்டெப்ஸ்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. அதை நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் பார்த்தது. இங்கே இருக்க எல்லாருமே பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். ஸோ எங்களுக்காக நீங்கள் வந்து இந்த பாட்டு 2 ஸ்டெப் போட்டீங்க, ரொம்ப சந்தோஷப்படுவோம். என்ன சொல்றீங்க? பாருங்க. Wow, amazing. Such a sweetheart, Ambika ma'am. Thank you so much. அண்ட் உங்களுக்கு முக்கியமாக சொல்லி ஆகணும், நம்ம செட்டோடைய எக்ஸ்பிரஷன் குயின் யார் அப்படின்னா உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தான். எக்ஸ்பிரஷன்னா அள்ளி தெரிப்பாங்க நம்மளுடைய கனியா மேம். இப்போ அவங்களும் இந்த பாட்டுக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணால் எப்படி இருக்குன்னு எங்களுக்கு பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது. தம்பி அண்ணன் குணசேகரன் ஜெயில இருக்காரு. கண்ணு தெரிஞ்சிச்சு மகனை கழுத்து துண்டா போயிடும் பாத்துக்க. அண்ணா அவரை ஜெயிலே இருக்க சொல்லுங்கண்ணா. இந்த ஷோ முடிகிற வரைக்கும் அவர் ஜெயிலே இருக்கட்டும், அதுக்கப்புறம் பாத்துக்க. ஸோ நம்மளுடைய எதிர்நீச்சல் குடும்பத்துக்கு எவ்வளவு தங்க கட்டிஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ண அன்பு அண்ட் ஆனந்தியும் கூப்பிட்டாகணும். லெட்ஸ் வெல்கம் அன்பு அண்ட் ஆனந்தி. எஸ் ஆட ரெடியால 2 ஜோடிஸுமே சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அண்ட் இவங்களுக்கான தங்க கட்டிஸ் ப்ளீஸ். எவ்வளவு தங்க கட்டிகள் ஃபார் சிங்கப்பெண்ணே? 18 தங்க கட்டிகள். அடுத்து நம்மளுடைய ரேணுகா அண்ட் ஞானம்க்கு எவ்வளவு தங்க கட்டிஸ் அப்படிங்கறத பாத்துடலாம். 19 தங்க கட்டிகள். ஆட ரெடியா ரவுண்ட்ல 19 தங்க கட்டிஸ் எடுத்து வின் பண்ணிருக்காங்க எதிர்நீச்சல் குடும்பம். மண் வாசனை சுற்று அப்படிங்கிறனால மண் வாசனை சம்பந்தமான கேம் தான் விளையாட போகிறோம். ஓகே, ஸோ நம்மளுடைய தமிழ் சினிமாவில் நிறையா சினிமா வந்து மண் வாசனை சம்பந்தமாக வந்திருக்குல்ல. ஸோ இப்போ ஒரு தம்ஷராஜ் தான் விளையாட போகிறோம். வெரி சிம்பிள். நம்மளுடைய ஜட்ஜஸ் வந்து தமிழ் சினிமாவை வந்து இங்கே வந்து நடிச்சு காமிப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணணும், அந்த சினிமா பேரை கண்டுபிடிக்கணும். ஒரு டீம்லேருந்து 2 பேர் வர போகிறாங்க. ஸோ பஸர் வச்சுருக்கோம். யாருக்கு ஃபர்ஸ்ட் ஆன்சர் தெரியுதோ அவங்க போய் பஸரை ப்ரெஸ் பண்ணி ஆன்சரை சொல்லணும். ஸோ இதில் யார் வின்னரோ அவங்களுக்கு 5 தங்க கட்டிகள் கிடைக்கும். அண்ட் இந்த ரவுண்டுடைய பேரு கண்டுபிடி. விளையாடுறதுக்கு ரெடியா இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறோம். லெட்ஸ் வெல்கம் தி ஸ்வீட் ஹார்ட் அம்பிகா மேம் அவர்கள்.
எதிர்நீச்சல் குடும்பத்துல இருந்து கண்டுபிடி விளையாடுறதுக்காக வரது அறிவுக்கரசி அண்ட் கரிகாலன். எஸ் அண்ட் அதே மாதிரி எங்களுடைய சிங்கப்பெண்ணை குடும்பத்துல இருந்து வர போறது மித்ரா அண்ட் முத்து. ஓகே சோ அம்பிகம் வந்தாச்சு, நம்மளுடைய பார்ட்டிசிபென்ட் வந்தாச்சு. கண்டுபிடி. ஓகே, உங்களுக்கான முதல் தமிழ் சினிமா. ஹைட்டா இருப்பார் ஹீரோ. வேட்டியை மடிச்சு கட்டு. நெப்போலியன். அவ ஓடிட்டாளே, அவளுக்கு தெரியும் போல இருக்கு. எட்டுப்பட்டி ராசா. எட்டுப்பட்டி ராசா என்பது சரியான விடை. அருமையான சினிமா. ஹீரோயின் விஜயகாந்த் சார் போலாம். சின்ன கவுண்டர். சின்ன கவுண்டர்ங்கிறது சரியான விடை. ஆனா சின்ன கவுண்டர் இது என்னதான் எனக்கு புரியல. அதே பம்பர விடுவாரு. சிங்கப்பெண்ணை குடும்பம் பஸர் பிரஸ் பண்ணிருக்கீங்க, சொல்லுங்க. கிழக்கே போகும் ரயில். கிழக்கே போகும் ரயில் என்பது சரியான விடை இல்ல, சொல்ல முடியாது. சரியான விடை. சோ எதிர்நீச்சல் குடும்பம் 2 பாயிண்ட்ஸ், சிங்கப்பெண்ணை 1 பாயிண்ட். and அடுத்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஹீரோ கமல் சார். சப்பானி. நீங்க தான் பஸர் பிரஸ் பண்ணிருக்கீங்க, சொல்லுங்க என்ன படம்? 16 வயது நிலை. 16 வயது நிலை கரெக்ட்டா? ஹீரோ நல்ல டிப் டாப்பா அழகான ஹீரோயின். இது வருமா? வாங்க சிங்கப்பெண்ணை குடும்பம். கும்கி என்பது சரியான விடை. கண்டுபிடியில எதிர்நீச்சல் குடும்பம் 3 பாயிண்ட் and சிங்கப்பெண்ணை குடும்பம் 2 பாயிண்ட் எடுத்திருக்கீங்க. ப்ளீஸ் டேக் யுவர் பிளேஸ் மேம். இப்போ கனிகா மேம் கூப்பிடுவோம். கனிகா மேம் ப்ளீஸ் கம். Thank you so much அம்பிகா மேம். முதல் படம். ரெண்டு வார்த்தையா? இப்படி சொல்றீ என் ஜல்லா குட்டி. ரெண்டாவது வார்த்தையா? பாசம். மண் வாசனை. பவித்ரா நீங்க சொல்லுங்க என்ன படம்? நம்பி சொல்லாமா மாஸ்டர்? மண் வாசனை என்பது சரியான விடை. தஞ்சாவூர் மண்ணை எடுத்து கரகாட்டக்காரன் அப்படின்னு சொல்லிருக்காங்க. கரெக்ட். ஒரு வேர்ட். ரெண்டாவது வேர்ட். செகண்ட் ஆஃப். இது நல்லா இருக்கு. இவங்க சிங்கப்பெண்ணை தான் அடிச்சா. சிங்கப்பெண்ணை ஆன்சர் சொல்லுங்க. சண்டைக்கோழி சரியா? எஸ், சண்டைக்கோழி அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். கடைசி படம். பாட்டு. ரெண்டாவது வார்த்தை. வாங்க சிங்கப்பெண்ணை குடும்பம். எங்க ஊரு பாட்டுக்காரன். எங்க ஊரு பாட்டுக்காரன் அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். சோ கண்டுபிடில லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்து கலக்கி இருக்காங்க. வின் பண்ணிருக்காங்க சிங்கப்பெண்ணை குடும்பம். கண்டுபிடியில நம்மளுடைய எதிர்நீச்சல் குடும்பம் 4 பாயிண்ட்ஸ் எடுத்திருந்தாங்க. நம்மளுடைய சிங்கப்பெண்ணை குடும்பம் 5 பாயிண்ட்ஸ் எடுத்து இந்த ரவுண்டே வந்து வின் பண்ணிருக்காங்க. சூப்பர். and அவங்களுக்கான 5 தங்க குட்டீஸ் வரலாம்.